என்னது ஓட் போடணும்னா எஸ்ஏஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணணுமா? அட ஆமாங்க, நம்ம தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடக்குது. எஸ்ஐஆர்னா என்ன அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் கண்டக்ட் பண்ணுற ஓட்டர் லிஸ்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுற ப்ராசஸ் இது. இந்த ப்ராசஸில் நீங்கள் ஆல்ரெடி ஓட்டு போட்டிருந்தாலும் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி தான் ஆகணும். எஸ்ஐஆர் எதுக்குன்னா தமிழ்நாட்டில் ஓட்டர் லிஸ்ட் ரீசெக் பண்ண இசிஐ கொடுத்த ஆர்டர் இது. உங்கள் வீட்டுக்கு பிஎல்ஓ ஆஃபீஸர் இந்த ஃபார்மை கொடுப்பாங்க. அதை நீங்கள் ஃபில் பண்ணி ரிட்டர்ன் அவங்கள்ட்ட கொடுக்கணும். இந்த ஃபார்முக்கு மேலே உங்களோட டீட்டெயில்ஸ், உங்கள் வாக்குச்சாவடியோட டீட்டெயில்ஸ், அப்புறம் உங்களோட ஃபோட்டோ இருக்கும். இது பக்கத்தில் நீங்கள் உங்களோட ஃபோட்டோ ஒட்டணும். அதுக்கு கீழே உங்க டேட் ஆஃப் பர்த், உங்க ஆதார் எண், உங்க மொபைல் நம்பரை எழுதணும். அதுக்கும் கீழே அப்பா பெயர், அப்படி இல்லைன்னா உறவினர் பெயர், அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பரும் போடணும். அதுக்கும் கீழே உங்கள் அம்மாவோடைய பெயர், அப்புறம் அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் எழுதணும். அதுக்கு கீழே உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னா உங்கள் ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப் அவங்களோட பெயரும் ஓட்டர் ஐடி நம்பரும் போடணும். இது ரெண்டும் உங்களுக்கு ஆப்ஷனல் தான். கீழே இருக்க இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் காலம் தான் ரொம்ப முக்கியம். இதே எஸ்ஐஆர் 2002, 2005 நடந்தது. அந்த லிஸ்ட்டில் உங்கள் நேம் இருந்து நீங்கள் அப்போ ஓட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த லெஃப்ட் காலமை ஃபில் பண்ணணும். அப்படி இல்லைனா இந்த ரைட் காலமை ஃபில் பண்ணணும். இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் காலமில் ஒரு காலம் தான் ஃபில் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். லெஃப்ட் காலம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னா முதல்ல உங்களோட பேர், உங்கள் ஓட்டர் ஐடியோட நம்பர், உங்கள் அப்பா பெயர், அவரோட உறவுமுறை, அப்புறம் மாவட்டம், மாநிலம், சட்டமன்ற தொகுதியின் பெயர், சட்டமன்ற தொகுதியின் எண், பாகம் எண், வரிசை எண்ணை ஃபில் பண்ணணும். இந்த லெஃப்ட் சைட் காலமில் உங்கள் மாவட்டம், மாநிலம், சட்டமன்ற தொகுதியின் பெயர், எண் இதெல்லாம் தெரியலன்னா மேலே இருக்க வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ரைட் காலமில் 2002 நீங்கள் ஓட் பண்ணலை, இப்போ தான் ஓட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபில் பண்ணணும். முதல்ல உங்கள் உறவினரின் பெயர், உங்கள் அப்பாவோட ஓட்டர் ஐடி நம்பர், உங்கள் தாத்தாவோட பெயர், அவரோட உறவுமுறை, மாவட்டம், மாநிலம், அதுக்கப்புறம் சட்டமன்ற தொகுதியின் பெயர், சட்டமன்ற தொகுதியின் எண், பாகம் எண், வரிசை எண்ணை ஃபில் பண்ணணும். இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் கீழே கடைசியாக உங்களோட சைன் போடணும். அதுக்கும் கீழே உங்கள் பிஎல்ஓ ஆஃபீஸர் கிட்ட சைன் வாங்கணும். இது நீங்கள் 2 ஃபார்முக்குமே வாங்கணும். ஒன்று நீங்கள் வச்சுட்டு இன்னொன்று அவர்கிட்ட கொடுத்துடணும். ஏன்னா இன்கேஸ் உங்களுக்கு ஓட்டர் ஐடி வரலை அப்படின்னா இந்த ஃபார்ம் தான் உங்களுக்கு ப்ரூஃபாக இருக்கும். ஆஃப்லைன் மட்டும் இல்லாமல் ஆன்லைன்லேயும் நீங்கள் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணலாம் வெப்சைட் மூலிமா சேம் ஃபார்மேட்டில். இந்த ஃபார்மை ஃபில் பண்ண தெரியாமல் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.